السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இன்ஷா அல்லாஹ் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த வகுப்பில் அரபி மொழியுடைய அடிப்படைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக எந்த ஒரு மொழின்னு எடுத்தாலும் அது எப்படி அமைஞ்சிருக்கும்னா அதுக்கு எழுத்துக்கள் இருக்கும். அதுக்கடுத்து அந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்த வார்த்தைகள் உருவாகும். அந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்த சொற்றொடர்கள் உருவாகும். சொற்றொடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாக்கியங்கள் உருவாகும். அப்படி தான் ஒரு மொழியானது கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அரபி மொழியும் அதே மாதிரி தான். நம்ம அலிஃப் பாச்சா எல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் அரபியுடைய எழுத்துக்கள். அடுத்து அந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து சொற்கள் வார்த்தைகள் உருவாகும். அரபி மொழியை பொறுத்த மட்டில் வார்த்தைகள் மூன்றே வகை தான். ஒன்று அல் இஸ்ம், ரெண்டாவது அல் ஃபிஅல், மூன்றாவது அல் ஹர்ஃப். அல் இஸ்ம்னா பெயர் சொல் மற்றும் உரிச்சொல் நீங்கள் கீழே போட்டுருக்கு, அதை இப்போதைக்கு நீங்கள் விட்டுருங்க. அல் ஃபிஅல்னா வினைச்சொல், அல் ஹர்ஃப்னா இடைச்சொல். அதாவது இப்போ அரபி மொழியில் எந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டாலும் அது இந்த மூன்று கட்டத்தில் ஏதோ ஒன்றில் தான் வருமே தவிர இதை தாண்டி வெளியே போகாது. உதாரணமாக தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல்ங்கிற மாதிரி இருக்குல்ல, உரிச்சொல் அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி அரபியிலையும் எழுத்துக்கள் வார்த்தைகள் சில வகைப்படும். அந்த மூன்று வகைகள் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா அல் இஸ்ம், அல் ஃபிஅல், அல் ஹர்ஃப். இந்த மூன்று வகைகளில் ஏதாவது ஒரு வகையில் மட்டும்தான் அந்த அரபி எழுத்துக்கள் அரபி சொற்கள் இருக்கும். இப்போ நம்ம அது என்னென்னு விரிவாக பார்த்துருவோம். முதலாவது பார்த்திங்கன்னா அல் இஸ்ம் பெயர் சொல் மற்றும் உரிச்சொல் போட்டுருங்க. இப்போதைக்கு அதை நீங்கள் விட்டுருங்க. இப்போதைக்கு நீங்கள் அதை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ம்னா பெயர் சொல், பெயரை குறிக்கும் சொல். அதாவது ஒரு இடத்துடைய பெயராக இருக்கலாம், ஒரு ஆளுடைய பெயராக இருக்கலாம், ஒரு நகரத்துடைய பெயராக இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது பெயர் சொல். அதுக்கு தமிழில் உதாரணம் பார்த்திங்கன்னா அவன், ஆசிரியர், மனிதன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளை குறிக்குது. நாளை, மதியம் போன்றவை பெயர் சொல்களாகும். இந்த நாளை, மதியம் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துடைய பெயரை குறிக்குது. மேலும் இந்த நல்ல, சிறந்த, வேகமாக, உறுதியாக, இந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இது உரிச்சொற்களாகும் என்று போட்டிருக்கு. இவை இரண்டும் அரபியில் இஸ்ம் ஆகும். சரியா? இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிஅல். ஃபிஅல் வேறு எதுவும் இல்லை, ஒரு வினையை அல்லது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். உதாரணமாக வந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வருகின்ற சொல்ல வருதல் என்கின்ற செயலை குறித்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது கடந்த கால வினையாக வந்திருக்கு. வந்தார், செல்கிறான், அது நிகழ்கால வினையாக வந்திருக்கு. சிரிப்பார்கள் அப்படின்னா சிரிப்பார்கள் வருங்கால வினையாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு காலத்தையும் சேர்த்து வர்றது ஃபிஅலாக கருதப்படும். சரியா? விழுந்தன, அடிக்கப்பட்டான், இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஅலில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல செயல் வந்திருக்கும், அதுக்கடுத்து காலம் வந்திருக்கும், அதுக்கடுத்து எத்தனை பேர் பண்ணாங்க, யார் பண்ணா, திணை வந்திருக்கும். அதாவது அக்ரிணையா, உயர்திணையா, அது அதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து ஒருமையா, இருமையா, பன்மையாங்கிறதையும் அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். இப்படி வர்ற வார்த்தைகள் அரபியில் ஃபிஅல்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 எண்ணத்தை பார்த்துருக்கோம். இப்போ உதாரணமாக இப்போ அடித்தல்ங்கிற வார்த்தை எடுத்துக்கிறோம். அடித்தல்ங்கிற வார்த்தை ஒரு வினை தான். அதாவது ஒரு வினை, அதாவது அடித்தல்ங்கிற ஒரு வினையை தான் குறிக்குது. ஆனால் அந்த அடித்தல்ங்கிற வினையுடைய பெயரை குறிக்கிறதுனால அதுவும் என்னது தான் அது ஒரு இஸ்ம் தான் கருதப்படுமே தவிர அது வினை சொல்ல கருதப்படாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். உதாரணமாக செயல், வினை, கொலை போன்றவைகள். சரியா? இந்த சொற்கள் எல்லாம் ஒரு வினையையே குறித்தாலும் அந்த வினையுடைய பெயர். இப்போ உதாரணமாக அடித்தல் அப்படின்னா அடித்தான் வந்துச்சுன்னா அது வினை சொல்லாயிரும். ஆனால் அடித்தல்னு வந்துச்சுன்னா அது பெயர் சொல்லாக தான் இருக்கும். இப்போ வினைங்கிற வார்த்தையே அது வினையுடைய பெயர். அதனால் அது என்னது பெயர் சொல். கொலை, கொன்றான், கொல்வான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வினை சொல்லாக இருக்கும். ஆனால் கொலைன்னு வந்துச்சுன்னா அது கொலைங்கிற செயலுடைய பெயர். எனவே அது என்னவாக இருக்கும் பெயர் சொல்லாக தான் இருக்கும். அடுத்து ஹர்ஃப். இப்போ பெயர் சொல் மற்றும் வினைச்சொல்லுக்கு இடையில் அல்லது அவற்றோட இணைந்து வரக்கூடியது என்னது ஹர்ஃப். உதாரணமாக பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா இக்கு, இக்காக, ஆல், அவனோடு, அவனிடம், இல், மதுரையில், இருந்து, அவற்றில் இருந்து, இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் என்னது ஹர்ஃப். அரபியிலே ஹர்ஃப். இந்த 3 தான்
அரபியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய டைப்ஸ் வகைகள். ஒன்று வந்து என்னது இஸ்ம், இரண்டாவது என்னது ஃபிஅல், மூன்றாவது என்னது ஹர்ஃப். இதுக்கப்புறம் இவை என்னென்னு நம்ம இந்த மூன்று வகையாக தான் பிரிக்க முடியும். இதில் இருந்து தான் நம்முடைய அடிப்படைகள் ஆரம்பமாகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வர்ற கிளாஸில் அடுத்தது இன்னும் மேலும் இதை பற்றி பார்ப்போம்.